ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நான் விஜய். உலகத்தில நம்ம என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நெனைச்சோமோ, அது பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஈரான இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து பயங்கரமா பார்த்தீங்கன்னா, தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் அப்படிங்கிறது எங்க உலக போரா மாறிருமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்ரேலும், அமெரிக்காவும் அடிச்சதுக்கு, நாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய தாக்குதல பார்த்தீங்கன்னா, நடத்துவோம் அப்படின்னு சொல்லி, அவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரான் தரப்புலருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட அதாவது சுப்ரீம் லீடரான அலி காமேனிய பார்த்தீங்கன்னா, இவங்க கொன்னுட்டாங்க. இதுதான் ஒரு மிக முக்கிய காரணமா பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்துகிட்டு இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாவே இதுக்காக தான் எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இஸ்ரேலும், அமெரிக்காவும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு 7 நாடு பார்த்தீங்கன்னா, இத பார்த்து பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா நாடுகள் மேலயுமே பார்த்தீங்கன்னா, ஈரான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோல நம்ம அத பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து நைட் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்குதல நடத்தி, அங்க இருக்கிற அதாவது ஈரானோட ஒரு உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அலி காமேனிய பார்த்தீங்கன்னா கொன்னுட்டாங்க. அலி காமேனி மட்டும் இல்லங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி நெறைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஈரான் பதிலுக்கு அதாவது எங்களோட சுப்ரீம் லீடர் நீங்க கொன்னுட்டீங்க. இதனால ஈரான் இதுவரைக்கும் பண்ணாத ஒரு அட்டாக்க நீங்க கண்டிப்பா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மிகப்பெரிய பதற்றம் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்திலயும் ஈரான் பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகள் அதாவது இஸ்ரேல் ஆகட்டும், அதுக்கப்புறம் அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கிற நிறைய நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 7 நாடுகள் கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, ஈராக்கு, அதுக்கப்புறம் ஜோர்டான் இந்த மாரி நாடுகளையும் பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் ஏன்னா, அமெரிக்காவோட ஏர்பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த நாடுகள் அரபு கண்ட்ரீஸ்ல தான் வச்சிருக்காங்க. இதனால தான் ஈரான் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல மட்டும் அடிக்கிறது இல்லாம, இந்த நாடுகளையும் சுத்தி இருக்கிற நாடுகளையும் பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா இந்த மாரி இடங்கள்ல இருந்து தான் ஈஸியா ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாரி ஒரு விஷயத்த ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தினால அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலா ஈரான் இஸ்ரேல தாக்குறதா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி அமெரிக்காவோட ஏர் பேஸஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி அரபு கண்ட்ரீஸ்ல இத பார்த்தீங்கன்னா, தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க இதுவரைக்கும் அட்டாக் பண்ணாத ஒரு விஷயத்த இப்போ நாங்க அட்டாக் பண்ண போறோம். அமெரிக்காவ நாங்க அடிக்க போறோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாங்க. இதுக்கு அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் இருக்காரு பார்த்தீங்களா? அவரு இந்த ட்வீட் பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இதுக்கு மேல எங்கள நீங்க அடிக்க ஆரம்பிச்சா, எங்களோட முழு பலத்த யூஸ் பண்ணி உங்கள நாங்க அடிக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பா இதுல மரணம் தான் மிஞ்சும் அப்படிங்கிற மாரி அவரும் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா, ட்வீட் போட்டிருக்காரு. ஓகே இந்த அலி காமேனி பார்த்தீங்கன்னா, கொல்லப்பட்டதுக்கு உலகம் முழுக்க ஏகப்பட்ட அதாவது ஈரான்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எதிர்ப்புகளும் இருக்குது. சில மக்கள் பார்த்தீங்கன்னா, இத கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க. கனடாவோட அந்த பார்லிமெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா, தேங்க் யூ ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு ஈரானோட பீப்பிளே பார்த்தீங்கன்னா, இதுக்கு கோஷம் அதாவது ஈரான்லேருந்து வெளிநாடுகள்ல இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தேங்க் யூ அப்படிங்கிற மாரி கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரானுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா, சில பேர் சந்தோஷப்படுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, வருத்தப்படுறாங்க. இந்த நியூஸ சொல்றப்ப செய்தியாளர்களே பார்த்தீங்கன்னா, அலி காமேனி இறந்துட்டத அந்த அனௌன்ஸ்மென்ட்க்கு பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே பதில் குடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஈரான் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதாவது அமெரிக்காவ டைரக்ட்டா அட்டாக் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட வெப்பன் இல்ல. ரொம்ப தூரத்தில போய் அமெரிக்காவ டைரக்ட்டா அடிக்கக்கூடிய வெப்பன்ஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்ல. அதனால இஸ்ரேல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான சுத்தி இருக்கிற அரபு கண்ட்ரீஸ்ல அவங்களோட ஏர் பேஸஸ் இருக்கு. அதாவது அமெரிக்காவோட பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மிலிட்டரி பேஸஸ் அத தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லப்போனா அதாவது கத்தார், ஓமன், ஜோர்டான், ஈராக், சவுதி இந்த மாரி இடங்கள்ல இருக்கிற மிலிட்டரி பேஸஸ் பார்த்தீங்கன்னா, தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்க தாக்குறது அந்த ட்ரோன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரோன இடைமறிக்கிறப்ப வர அந்த இடைமறிக்கிறப்ப வர அந்த டெப்ரீஸ் எல்லாம் கீழ விழுந்து மக்கள் மேல பார்த்தீங்கன்னா, பட்டு ரொம்பவே அவதிக்குள்ளாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறதுங்க. ஏன்னா இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுச்சு? எதுவுமே பண்ணல. அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க? ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்குது. நீங்க எல்லாருமே கண்டிப்பா வீடியோல பார்த்திருப்பீங்க. ரொம்ப மூர்க்கத்தனமா அட்டாக் அப்படிங்கிறது நடந்துகிறது. அதாவது வானத்துல ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் போறதா இருக்கட்டும், அத போய் இடைமறிச்சு இங்க இருக்கிற வெப்பன்ஸ் அழிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி வீடியோக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி அமெரிக்காவும், இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா இந்த ஆப்பரேஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. எபிக் ஃபரி அப்படின்னு சொல்லி
ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க. இதே மாரி இஸ்ரேல் வந்து இவங்க ஈரான் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரோரிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா வந்து ஈரான் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் வந்து பதிலுக்கு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு அவங்க வந்து என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ட்ரூத் ப்ராமிஸ் 4 அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு பேர் வச்சுக்கிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாங்க வந்து இதுக்கு அடிபணிய மாட்டோம். ஒரு வேற லெவல் தாக்குதல் அப்படிங்கிறத நாங்க நடத்தியே தீருவோம் அப்படிங்கிற மாரி ஈரான் சைடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வீட் வந்து போடுறாரு. என்ன அப்படின்னா, அதாவது ஈரான் மக்களுக்கு இப்ப விடுதலை வந்து கிடைக்க போகுது. நாங்க வந்து உங்களோட உச்சபட்ச தலைவர்கள் எல்லாத்தையுமே அடிச்சு கொன்னுட்டோம். இப்போ நீங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அதிகாரத்த எடுத்து நீங்க வந்து ஆட்சிய வந்து நடத்துறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு. அதனால மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, இவரோட மக்கள வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஈரானுக்குள்ள போய்க்கிட்டு இருக்குது, அரசாங்கத்துக்கு எதிரா. அதனால தான் இந்த மாரி விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஏகப்பட்ட பட்டினி, பஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது வந்துருச்சு. இதனால தான் இந்த மாரி விஷயங்கள் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்குது. ஸோ, இத வந்து கரெக்ட்டா ட்ரம்ப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, மக்கள் கிட்ட இந்த மாரி ஒரு ட்வீட் வந்து போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா, இதுக்கு இடையில இவங்க ஈரான் வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா? இதுக்கு நீங்க ஒரு வேள மறுபடியும் எங்க பக்கம் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா, எங்களோட அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப எங்களோட முழு பலத்த யூஸ் பண்ணி உங்கள நாங்க அட்டாக் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவோட அதாவது அந்த கப்பல்கள் இருக்கு பார்த்தீங்களா? ராணுவ கப்பல்கள். அது எல்லாமே இந்தியன் ஓஷன்ஸ் எல்லா பக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நின்னுகிட்டு இருக்குது. விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நின்னுகிட்டு இருக்குது. ரெடியா ஆல்ரெடி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து எங்களோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்வீட் வந்து போடுறாரு. இந்த அட்டாக்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒரு மிகப்பெரிய பாதிப்ப வந்து சந்திச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த இந்த அட்டாக்னால டெஹ்ரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் மேல விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 108 பேர் இறந்து போயிட்டு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துது பார்த்தீங்களா? அதுலயும் டெல் அவீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பில்டிங்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பில்டிங் இடிஞ்சிருந்தாவும், அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அப்புறப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஈரான் சைடுல இழப்புகள் அப்படிங்கிறது உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்குது. ஆனா, இப்போ வரைக்கும் இஸ்ரேல் சைடுல எந்த ஒரு இழப்புகள் இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இதுவரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ராப்பரா வந்து அனௌன்ஸ் பண்ணல. இந்த டெல் அவீவ்ல நடந்ததே அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய விடல. அதுக்கப்புறம் தான் வெளிய விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக் அப்படிங்கிறது நடக்கிறதுனால, அங்க இருக்கிற பொதுமக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட போறாங்க. அதாவது ஈரான் ஆகட்டும், இல்ல இஸ்ரேல் ஆகட்டும், இல்ல மற்ற அரபு கண்ட்ரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட போறாங்க. அதாவது நம்ம இந்த போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவா எந்த ஒரு விஷயத்தையும் பேச போறதில்ல. ஏன் அப்படின்னா, போர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு ஆகாது. ஆனா, இந்த போர் அப்படிங்கிறது கண்டிப்பா சீக்கிரமா பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த போர் கன்டின்யூ ஆகுது அப்படின்னா ஏன்னா அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 வாரம் நாங்க வந்து அடிக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலுக்கு ஈரானும் அடிக்க தான் போறாங்க. அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சேதத்த வந்து ஏற்படுத்தக்கூடும். இதனால கண்டிப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பலியாகறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால அதாவது ஈரான் மக்களா இருக்கட்டும், இல்ல இஸ்ரேல் மக்களாகட்டும், இல்ல அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கிற நெறைய மக்களாகட்டும், இவங்க தான் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த போர் அப்படிங்கிறது கன்டின்யூ ஆகுற பட்சத்தில மற்ற நாடுகளும் இதனால பாதிப்படையறதுக்கு நெறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த வழித்தடத்த நாங்க வந்து மூடியிருக்கோம் அப்படிங்கிற மாரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க போற எண்ணெய் கப்பல்களையும் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கப்பல்கள் அது வழியா போகல அப்படின்னா, மொத்த போக்குவரத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆயிரும். இதனால எண்ணெய் கப்பல்கள் அப்படிங்கிறது போகாது. இதனால மற்ற நாடுகளுக்கு போக வேண்டிய எண்ணெய் சப்ளை அப்படிங்கிறது நின்னு போயிரும். இதனால அங்க வந்து பார்த்தீங்கன்னா, விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமாயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர் டோட்டலா கன்டின்யூ ஆகுற பட்சத்தில, ஒருவேளை ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க ஆரம்பிச்சு இது கன்டின்யூவா போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறங்க மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போர் அப்படிங்கிறது கண்டிப்பா சீக்கிரமா முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் வந்து எப்படி அடிச்சுக்கிறாங்கிறத தாண்டி, இதில மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இதில நிதர்சனமான உண்மையா வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.